ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைக்காக ஃபேமிலியாக உட்காந்து பூ கட்டணும். அந்த மாதிரி கட்டும்போது நடந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய்க்காக ஒரு முழம் கட்டலாம் அப்படின்னு எடுத்தோம். அந்த பூவை வந்து கட்டிட்டோம். இது ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கு வரும்போது பூ வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பூ எல்லாத்தையும் கட்டணும். நாங்கள் இப்போ பூ கட்டுறதுக்கு உட்காந்த டைமிங் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30க்கு உட்காந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே ஒரு சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நாங்கள் எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பூ எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி கலந்து கட்டணும். கதம்பமாக இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. அதனால எல்லாருமே கட்டலான்னு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்டிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 20 முழம் அந்த மாதிரி கட்டியிருப்போம். கட்டணுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, நம்மளால எல்லா பூவும் கட்டிட முடியுமா? 120 முழம் இந்த பூக்களை வச்சு கட்டிட முடியுமா? இல்லை பத்தாம நம்ம நாளைக்கு போயிட்டு வாங்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா பூ கடகடன்னு தீர்ற மாதிரி இருந்துச்சு. 120 முழம் கட்ட முடியுமான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி தான் கட்டியிருந்தோம். எல்லாரும் கட்டியிருக்கிறத பாருங்க. கொஞ்சம் கீழே இறக்குமா, ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்க. நாங்க எல்லாரும் இவ்வளோ பூ கட்டியிருக்கோம். எங்க பாப்பா சமீக்தா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷத்துக்கும் பூ கட்டினதில்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பூவை பார்த்தோன்னே நானும் பூ கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டா. பூக்களை எடுத்து நாங்கள் வச்சதுலேருந்து பூ கட்டி முடித்து எடுத்து வைக்கிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கூடவே உட்காந்து கட்டினதுனால பார்த்தீங்கன்னா நல்லா பூ கட்டுறதுக்கு கற்றுக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கும் போது கீழே விழுந்துச்சு. போக போக ஒன்று விழுகும், சில இது ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சு அந்த மாதிரி. ஆனால் கட்டுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதை தனியாக வீடியோ கிளிப்பிங்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தெரியும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்க சமீக்தா கட்டினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குரும்பூர் செவடப்பன் சுவாமிக்காக இவ்வளோ பூ கட்டியிருக்கு. சூப்பர். பூ கட்ட உட்காந்ததுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் கட்டின பூவெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து எவ்வளோ முழம் வந்திருக்குன்னு எண்ணி பார்க்கறது தான் என்னோட வேலையும் என் தங்கச்சியோட வேலையாக இருந்துச்சு. அந்த மாதிரி எடுத்து எண்ணி வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துருச்சுன்னு இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக அன்னைய டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours வந்து போனதே தெரில. கட்டு பாப்பா. இந்த மூலையில இல்ல, அந்த மூலையில இல்ல. அங்க கேமரா மாட்டாதே. அந்த மூலையில இருக்குமா? அந்த மூலையில இருக்குமா? செகண்ட் ஆப்ஷன். என்னடா வெக்கமா? சேம் அதே கிளிப்பிங்கை வந்து நான் செகண்ட் டைம் ரீப்ளே பண்ணியிருக்கேன். இந்த எங்கள் பாப்பா கட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே சுற்றிடுவோம்ல, சுற்றிட்டு நாட் போடுவோம். அந்த நாட் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க பூக்கு நாட் போட்டுட்டு அதே பூவை திருப்பி வச்சு திரும்ப கீழே இருக்க பூவை மேலே கொண்டு வந்து திரும்ப நாட் போடுறது. அது பார்த்து செம்ம சிரிப்பு வந்துருச்சு. சாமிக்கு பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக நாங்கள் பூ வந்து கட்டிட்டு இருக்கோம். 100 முழத்துக்கு மேலே கட்டணும். ஸோ நிறைய பூ வாங்கிட்டு போயிட்டோம். எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்ட தெரியாது. இன்னைக்கு வந்து இந்த பூவை வச்சு பூ கட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயாச்சு. ஆனால் கட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கட்டிட்டு இருந்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸுன்னு நல்ல டயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்தில் கட்டின பூக்கும் போக 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 நாங்கள் முடிக்க போகிற கண்டிஷனில் கட்டியிருந்த பூக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எங்கள் வீட்டில் 2 பாப்பாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கஷ்டப்பட்டு தான் கட்டணும். கட்ட வந்துருச்சு. அதான் கலக்குறாயா?
அது இப்படி கோக்குறத பாரு, இப்படி ஏதோ போய் கேப் பண்ணிட்டு இருக்கு. கொண்டுட்டு போற கை வந்து நாங்க கட்டுறது வந்து இப்படி வச்சு இப்படி பண்றோம்ல. ஆனா அது இப்படி பண்ணுது, அது எப்படிதான் பண்ணுதுன்னு பூவை நசுக்கிறாப்புல கொண்டுட்டு போயிட்டு ஆனா உள்ளார விட்டு அது ஒரு மாடல். அது ஒரு மாடலா அது கத்துருச்சானா அது பார்த்தீங்களா? 2 பேரும் விழுந்துடக்கூடாது. தூக்கி காட்டு. சூப்பர். நம்ம கொடுக்குற அளவுக்கு கொடுக்க வேண்டியதான். முன்னையே எடுத்துட்டேன் ஜெயினிதாவோடதையும். சூப்பர். வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் பூ கட்டி முடிச்சிருக்கோம். பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு வந்து நாங்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால் கட்டிட முடியுமா, இந்த பூக்கு நம்ம எய்ம் பண்ண முழம் பூ வந்துருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா பூ வளர்ந்துட்டே இருக்க மாதிரி, எப்படா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆயிட்டோம் எல்லாருமே. ஒரு 100 முழத்துக்கு மேலே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்ட் ஆயிட்டோம். எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே ஒவ்வொரு சைடு சுருண்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எய்ம் பண்ண பூ பார்த்தீங்கன்னா 120 முழம். 120 முழமும் சூப்பராக கட்டிட்டோம். தனித்தனியாக பந்து மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அதே இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக பூ வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதில் இருந்தும் எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி தனியாக அதுவும் வரது எல்லாத்தையுமே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டிகிட்ருக்கோம். இந்த பூ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிவிக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக கட்டியிருக்கோம். இதில் வந்து நிறைய தாமரை இதழ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த தாமரை இதழ் வந்து வெற்றியின் அடையாளமாக சொல்லுவாங்க. தாமரைப்பூ அப்படின்னா வெற்றின்னு சொல்லுவாங்க. அதனால் தாமரைப்பூ கொஞ்சம் லாஸ்ட்டாக வர மாதிரி கட்டியிருக்கோம். இது வந்து நாங்கள் பிரார்த்தனைக்காக பூ கட்டிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்மளோட பிரார்த்தனைக்கு எல்லாமே கட்டினதுக்கப்புறம் பேலன்ஸ் கண்டிப்பாக பூ கொஞ்சமாவது மீளும். அந்த மாதிரி மீள்ற பூவில் விஜய்க்காக ஒரு முழம் கட்டலாம் அப்படின்னு எடுத்தோம். அந்த பூவை வந்து கட்டிட்டோம். இது வந்து நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு பூஜைக்கு கொடுக்கும்போது நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். நைட்டு இருந்த டயர்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு நாங்களாம் போய் படுத்துட்டோம். நைட்டே பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. வெள்ளை வேட்டியை ஈரம் பண்ணிவிட்டு அதில் பூவில் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அப்படியே வேட்டியை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக இப்படியே தான் இருந்துச்சு. மார்னிங் தான் இந்த கிளிப்பிங் எடுத்தேன். நைட்டு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் முடியல, இருட்டாக வேற இருந்துச்சு, இன்னொன்று டயர்ட் வேற, அதனால் எடுக்க முடியல. மார்னிங் தான் எடுத்தேன். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு பூக்கள். இது எல்லாத்தையும் அப்படியே பேக்கில் எடுத்து வச்சு கோவிலுக்கு கிளம்ப வேண்டியதான். கோவில் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சூப்பராக பிரார்த்தனையை முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.